ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம இன்னைக்கு எடுக்கட் பாத்வேஸ்ல நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் வந்து ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன். இந்த மாதிரி பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து என்ஐடி வராங்கல் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து 2026ல நம்ம கொடுத்துருக்காங்க. என்ஐடி வராங்கல் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து காலேஜஸ்ல எப்படி வந்து நம்ம டீச்சிங் பொசிஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிதான் நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இங்க வந்து நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நான் டீச்சிங் ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டு காலேஜஸ்ல வந்து அவங்க எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அது மட்டும் தான் உள்ள போக முடியும். அங்க இருக்கிற நான் டீச்சிங் பொசிஷனுக்கு கான்ட்ராக்ட் ஸ்டாப்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டு தான் எடுப்பாங்க. பட் இங்க என்ஐடி வராங்கல்ல வந்து அதுக்கு பர்மனண்டான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அங்க இருக்கிற நான் டீச்சிங் பொசிஷனுக்கு கொடுப்பாங்க. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து இயர்லி நடக்கும். இந்த ஜாப் பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஏன் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க இதுல வந்து நம்ம இந்த டிஃப்ரெண்ட் பொசிஷன் எல்லா பொசிஷனுக்குமே டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். கன்சர்ன்டு இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல டிப்ளமோ முடிச்சவங்க இதுல இருக்கிற டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க எலிஜிபிள் ஆக முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த ஜாப் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்கவங்க தான் இந்த மாதிரியான ஜாப் போக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போக முடியும். நமக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நமக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம ஃப்ரெஷரா இருந்தாலும் இதற்குள்ள நம்ம போக முடியும். அவங்களுக்கு வந்து கன்சர்ன்டு ட்ரேட் டெஸ்ட் நம்ம காலேஜஸ்ல என்ன படிச்சிருக்கோம் அந்த அதை வச்சே நம்ம வந்து இந்த இதுக்கு போக முடியும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து 2025ல வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சவங்களா இருக்கட்டும், 2025ல வந்து ஒரு ஐடிஐ ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், 2025ல நமக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருக்கவங்க ஃப்ரெஷ்ஷா ஜாப் வந்து தேடிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கோம்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா நம்ம ஃபர்தரா நிறைய எக்ஸாம்ஸ் வந்து படிக்கிறவங்க இதையும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சேனல்ல வந்து கோர் இன்ஜினியரிங்கான நோட்டிபிகேஷன் தான் நம்ம வந்து போட்டுட்டு வரோம். ஸோ கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல நீங்க வந்து ஜாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா வந்து எப்படி வந்து கரியர் வந்து மூவ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து நம்ம என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி, சேலரி டீடைல்ஸ், பே லெவல் இந்த மாதிரியான செலக்ஷன் ப்ராசஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நம்ம இன்னைக்கு இந்த என்ஐடி வரங்கல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். என்னைக்கு வந்து இந்த பப்ளிகேஷன் என்னைக்கு ஆச்சுன்னா 9/1/2026ல வந்து நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 8/2/2026. ஸோ பிப்ரவரி 8 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஃபர்தரா வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேகன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேகன்சிஸ் வந்து 11 வேகன்சிஸும், டெக்னீஷியன் அண்ட் சீனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு போத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், சீனியர் அசிஸ்டன்ட் இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட எலிஜிபிலிட்டி வந்து வெறும் 12th முடிச்சிருந்தா போதும். அது வந்து அவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து தனியான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நம்ம பாக்குறது வந்து டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த 3 பொசிஷனுமே இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ்க்கான பொசிஷன். ஸோ அதனோட வேகன்சிஸ் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். சோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்றது நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். நமக்கு வந்து இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கன்சர்ன்டு டிசிப்ளின் வந்து சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஐடி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல முடிச்சு பிஓ இல்ல எம்எஸ்சி முடிச்சவங்களோ. நெக்ஸ்ட் வந்து சிடிஐஎஸ் சென்ட்ரல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களே எலிஜிபிள் அப்படின்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர், நெக்ஸ்ட் எஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்டேட் அப்படின்னா ஜஸ்ட் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா இருக்கும். சோ நீங்க சிவில் இன்ஜினியரிங்லயும் எலிஜிபிளா வருவீங்க, எஸ்டேட்லயும் எலிஜிபிளா வருவீங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் எலிஜிபிளா வருவாங்க, சிடிஐஎஸ்லயும் எலிஜிபிளா வருவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் என்ன சொல்றாங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபுல் ரோல்மே நம்ம வந்து எய்தர் வந்து இன்ஜினியரிங்ல டிப்ளமோ பிஇ முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அல்லது டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டரியா இருக்கு. சோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து நாட் ஓன்லி டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும் எலிஜிபிள் இல்ல, நம்ம பிஇ ஆர் பிடெக் வந்து கன்சர்ன்டு டிசிப்ளின் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே எலிஜிபிள் அப்படின்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க வந்து பிஎஸ்சி நம்ம வந்து பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், பிடெக் வந்து ஐடி படிச்சிருக்கலாம், டிப்ளமோ படிச்சிருக்கலாம்.
ஆனா வந்து டிப்ளமோ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாதனால நம்ம வந்து இப்போ வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் லைக் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சில வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களோ இல்ல வந்து மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம எம்சிஏ படிச்சவங்களும் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க நிறைய வந்து பிரைவேட்ஸ்ல வந்து நம்ம சேலரி வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பிரைவேட்ஸ்ல வந்து நம்ம நிறைய போயிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ரோலுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிறவங்க யாருமே வந்து மேக்சிமம் வரமாட்டாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஹூவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சவங்களோ ஒரு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்கவங்க வந்து இந்த உங்களுக்கு இருக்கிற ரெசிடுவல் நாலேஜ் அந்த இதை வச்சு நம்ம இந்த எக்ஸாம்ஸை மட்டும் நீங்க போய் எழுதுனா மட்டும் போதும். நீங்க போய் அந்த இடத்துல பிரசன்ஸ்ல போயிட்டு அந்த டெஸ்ட்டை எழுதுனீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மேக்சிமம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் சைட்ல இல்லவே இல்லை. அதை இந்த இடத்துல எலாபரேட்டா நான் உங்க கூட சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே வேகன்சிஸ்ல வந்து நம்ம ஸ்பிளிட்டர் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஜெனரல்ல ஒன்னும் அந்த மாதிரி சொல்லி டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிக்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ வந்து நம்ம பிசிக்ஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ் முடிச்சவங்க வந்து எலிஜிபிளா இருக்கலாம். பேச்சுலர் ஆஃப் டிகிரி சயின்ஸ் அண்ட் ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றது என்னன்னா சீனியர் டெக்னீஷியன். சீனியர் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்லோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, பிசிக்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சிடிஐஎஸ் கேட்டிருக்காங்க, எஸ்டேட் கேட்டிருக்காங்க. சோ இந்த சீனியர் டெக்னீஷியன் ரோல் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த சீனியர் டெக்னீஷியன் ரோலோட எலிஜிபிலிட்டி கேட்டீங்கன்னா எய்தர் வந்து நம்ம டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க +2 வந்து சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், +2 வித் சயின்ஸ் வந்து குரூப் எடுத்து முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா நீங்க +2 முடிச்சுட்டு ஐடிஐ வந்து உங்க கன்சர்ன் டிசிப்ளின்ல வந்து நீங்க படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10th முடிச்சுட்டு நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ நீங்க 10th முடிச்சிருக்கீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐடிஐ சர்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அதே வந்து 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிபிகேட் வந்து 1 இயர் வந்து முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும். ஸோ சீனியர் டெக்னீஷியன் ரோலுக்கும் சேம் தான், சேம் எலிஜிபிலிட்டி தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ நீங்க வந்து எய்தர் வந்து சீனியர் டெக்னீஷியன் ரோலும் எடுத்துக்கலாம், டெக்னீஷியன் ரோலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா டெக்னீஷியன்ல என்னன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. லைக் வந்து ஆடியோ விஷுவல் செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சீனியர் டெக்னீஷியன் இல்ல, அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுத்துலயுமே எலிஜிபிளா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிசிக்ஸ்க்கு நீங்க என்னன்னா நீங்க பிசிக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி டெக்னீஷியன் ரோல்ல பிசிக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி வந்து சீனியர் டெக்னீஷியன் ரோலும் டெக்னீஷியன் வந்து லெவல் 3 பே மேட்ரிக்ஸ் இருக்கும், சீனியர் டெக்னீஷியன் வந்து லெவல் 4 பே மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஜாப்மே வந்து சேம் எலிஜிபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து லைக் +2 சயின்ஸும் +2 வித் ஐடிஐ சர்டிபிகேட் 1 இயர் முடிச்சிருந்தா போதும். பிளஸ் 10th படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஐடிஐ சர்டிபிகேட் 2 இயர் அந்த கன்சர்ன் டிசிப்ளின்ல முடிச்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஸோ நீங்க வந்து ஏன் இப்ப நம்ம 10th முடிச்சோடனே எல்லாரும் வந்து ஜஸ்ட் வந்து முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங்கோ இதுதான் பிஇ தான் பண்ணணும்ன்றது இல்லாம நம்ம 10th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிபிகேட்ஸோ இல்ல 12th முடிச்சுட்டு நம்ம ஒரு ஐடிஐ டிகிரி படிச்சுட்டு டிப்ளமோ போனோம்னா நமக்கு வந்து ஹியூஜ் வேகன்சிஸ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து அவைல் பண்றாங்கன்றத வந்து நான் வந்து இங்க வந்து சொல்ல வரேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஐடிஐ டிப்ளமோனாலே வந்து நம்ம படிக்காம இருந்துட்டு 10th கம்மி மார்க் எடுத்தவங்க போறாங்க அப்படின்ற ஒரு தாட் தான் நம்ம இதுல இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஸோ அப்படி இல்ல, நம்ம கன்சர்ன் நம்ம படிக்கிறது வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்காக ஐடிஐ முடிக்கிறதும் டிப்ளமோ வந்து நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் த அசிஸ்டன்ட் லெவல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம டிப்ளமோ படிச்சுட்டு தென் நம்ம ரிசர்ச் ரிலேட்டடா நம்ம வந்து போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்க நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து ஐடிஐ படிக்கிறவங்களும் ஒரு டிப்ளமோ படிக்கிறவங்களும் நம்ம இந்த இடத்துல வெல்கம் பண்ணலாம். ரொம்ப நல்லா, அதுக்காக தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய ஐடிஐக்கு வேகன்சிஸ் வரும், அதை நான் வந்து சொல்றேன். ஸோ இங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பே மேட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். பே மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவல் 6 பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு 35,400 மினிமம் பேவும், நெக்ஸ்ட் வந்து சீனியர் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து 25,500, டெக்னீஷியன் வந்து 21,700. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நம்ம பேசிக் பேல கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட டேக் ஹோம் வந்து இதுல இருந்து ஒரு 20,000 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். லைக் டிஏ அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கும், HRA அலவன்சஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான அலவன்சஸ் எல்லாம் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து எல்லாரோட பெனிஃபிட்ஸுமே வந்து நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து இதுல வேகன்சிஸ் வந்து சூப்பரண்ட் இன்ஜினியரிங் நான் சொல்லவே இல்லை. சூப்பரிண்டென்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஜெனரல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட நாலேஜ் இருக்கணும். தென் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சிருந்தாலும் ஓகே, மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாங்க எனி டிசிப்ளின் நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சு 50% மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியரிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சேலரி வந்து லெவல் 6ம் லெவல் 4 சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ்ல
செவன்த் பே கமிஷன்ல கொடுக்குறாங்க. டெக்னீஷியனுக்கு லெவல் 3 கொடுக்குறாங்க. ஸோ இதுல கொடுத்துருக்கிற பேல நீங்க வந்து ஒரு 20,000 வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லெவல் 3 அது 20,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட லெவல் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வாங்குறதுன்றது உண்மையிலே ரொம்ப அதிகம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதனோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதுக்கு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் லைக் SC ST இருந்தா 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸனும், OBC இருந்தா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸன், அந்த மாதிரி PWD டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது லைக் எல்லாருமே வந்து பிஃபோர் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு உங்களோட போட்டோகிராஃப், உங்களோட சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்க்ல இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பிளாக் ஆர் ப்ளூ, இந்த மாதிரி வந்து உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், நம்ம சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் இருக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைன்றதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்ல போட்டோ இமேஜ் என்ன சைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபர்தரா நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது எப்படி அப்ளை பண்றன்றதும் ஒரு தனி டாபிக் அது. ஸோ இங்க வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் போட்டோ எவ்வளவு இருக்கணும், சைஸ் எவ்வளவு இருக்கணும், போட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், லைக் அதுதான் நேரா இருக்கணும், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோனா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அது எந்த சைஸ் இருக்கும், அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இதுல வந்து நம்ம வந்து 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம நெகட்டிவா நினைக்கலாம், ஆனா இதுதான் இந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். என்ன சொல்ல வரேன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல், OBC, நான் கிரீமி லேயர், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இந்த 3 கேட்டகரிக்குமே ஃபீஸ் வந்து 1500 பிளஸ் GST இருக்கு. உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1600 ருபீஸ் வந்து இந்த ஃபீஸ் அப்ளிகேஷனுக்கே நமக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து SC ST PWD தென் உமன் கேட்டகரிக்கு வந்து 1000 பிளஸ் GST போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 1000 பிளஸ் GST அரௌண்ட் 1200 1100 ரேஞ்சுக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து நீங்க 1500 ருபீஸ் வந்து நம்ம கொடுத்து இதை அப்ளை பண்ண ஒரு 5 வேகன்சி 6 வேகன்சிக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம யோசிச்சுதான் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 1500 ருபீஸ் உங்களுக்கு ஒரு பர்மனன்ட் ரோல் வந்து கிடைக்க போகுது. ஒரு நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருக்க போது நீ கண்டிப்பா இதை நான் வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்காக பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம் பேட்டர்னும் செலக்ஷன் ப்ராசஸையும் பண்ணீங்கன்னா வெரி ஈஸி. ஆனா 1000 ருபீஸ் 1500 பார்த்து நிறைய பேர் அப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஹார்ட்லி நான் வந்து சொல்றேன், இந்த அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய காம்படிஷன் வந்து அரௌண்ட் 100 to 150 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நான் போய் ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு ஷோரா தெரியும். நான் சொல்றது வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நீங்க ஆல் ஓவர் இந்தியாலே 150 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து ஷோரா சொல்றேன். ஸோ இந்த 1500 ருபீஸோ இல்ல 1000 ருபீஸ் இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து அந்த ரிலக்டண்டா யோசிக்காதீங்க. இதை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஷோரா காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் இல்லவே இருக்காது, காம்படிஷனே இருக்காது. ஸோ அந்த காலேஜஸ்ல படிச்சவங்க மட்டும்தான், அந்த சுத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்கு போவாங்க. ஸோ அது ஒண்ணு. செகண்ட் திங் என்னன்னா இதோட எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைதராபாத், கொல்கத்தா, டெல்லி, மும்பை இந்த 4 இடத்துலதான் இருக்கு. சென்னையில நமக்கு எக்ஸாம் சென்டர் இல்ல. சென்னையில எக்ஸாம் சென்டர் இல்லைன்றதுனால நிறைய பேர் வந்து CBT கண்டக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு அதர் ஸ்டேட் போய் எக்ஸாம் எழுதுறதுக்கே ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா சென்னையில ஹைதராபாத்ல இருக்கு, நியர்பை இங்க வந்து 12 hours தான் நமக்கு ஜர்னி இருக்கும். நீங்க வந்து ஹைதராபாத் நம்ம ஒன் டே பிளான் பண்ணிட்டு நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்க யோசிச்சுட்டு போய் எழுதலாம். ஆக்சுவலா இதுவுமே ஒரு இதுதான் சொல்றோம். தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னையில எக்ஸாம் சென்டர் இருக்கணும், இவங்க இங்க கொடுக்கல. பட் இதையும் நீங்க வந்து ஒரு நெகட்டிவா நினைச்சிட்டு எங்கடா அங்க போறது அப்படின்னு நினைக்காம நீங்க கிளாரிட்டியா இதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கிளாரிட்டியா நீங்க இதை படிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் கண்டிப்பா போகணும், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியே ஆகணும்ன்ற மென்டாலிட்டியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போனா இந்த இடத்துல கண்டிப்பா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க இன்னும் அரௌண்ட் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னாலே இன்னும் அரௌண்ட்ல இருக்கிற ஹைதராபாத்ல இருக்கவங்க இல்ல தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கவங்க இல்ல அதர் நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த நோட்டிபிகேஷனை கிளியர் பண்றதுக்கு இங்கேயும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்க ரிலக்டண்டா யோசிக்காம ஒரு நெகட்டிவா யோசிக்காம நீங்க வந்து இதை வந்து பாசிட்டிவா நீங்க வந்து கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ தென் அவ்வளவுதான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல வந்து நமக்கு வந்து லைக் வந்து SC ST கேட்டகரிக்கான கேஸ்ட் சர்டிபிகேட்டும், OBC நான் கிளியர் சர்டிபிகேட்டும் பின்னாடி வந்து அனெக்ஷன்ல வந்து நமக்கு வந்து EWS கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து
டேக் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வந்து அந்த சர்டிபிகேட் கன்சர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே நமக்கு கால் லெட்டர் வரும் நமக்கான எக்ஸாமினேஷனுக்கு. அதுல ஆன் டைமுக்கு நம்ம வந்து அங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி டெஸ்ட் வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ இதுல என்ன, அதுல நான் செலக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்பயுமே வந்து சிபிடி டெஸ்ட் இருக்கும். சிபிடி வந்து ஜென்ரலா வந்து நம்மள வந்து ஃபில்டர் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். அதை முடிச்ச பின்னாடி அதுல கிளியர் ஆனவங்க அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கில் டெஸ்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வந்து ஒரு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரியான டெஸ்ட் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து லேப் எக்யூப்மெண்ட்ஸ்ல பர்டிகுலரான இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார் வந்து எப்படி வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை ரன் பண்றது, அந்த மாதிரியான கொஷின்ஸும் அதனால லேப் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம காலேஜ்ல படிச்ச லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, அந்த மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்றது, பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி யூஸ் பண்றது. நான் சொல்றது பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின்ல. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல நீங்க இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான கனெக்ஷன்ஸும் இதுவும் வந்து நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணா உங்களுக்கு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து காலேஜஸ்ல லேப் எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் நீங்க படிச்சுட்டு அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் போட்டு நீங்க கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு 50% மார்க் முடிஞ்சிருச்சு. அதை ரன் பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் வேலைக்கு வந்து கன்ஃபார்மா போக முடியும் அப்படின்னு நான் வந்து இதுல சொல்ல வரேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் இந்த இதுல வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இனி நமக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் நோட்டிபிகேஷன் வந்து சொல்லிட்டு போகாம இதுல இருக்கிற கிளாரிட்டியா நான் வந்து சொல்றேன். அதனாலதான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா எடுக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் இந்த வேகன்சிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த நோட்டிபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்து கிளாரிஃபை ஆகணும்ன்ற மாதிரி தான் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. நீங்க கோர் இன்ஜினியரிங்ல உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் எங்கெங்க ஜாப் இருக்கு, எப்படி வந்து அதை கிராக் பண்றது எல்லாத்துக்குமே நான் வந்து கைட் பண்றேன். ஸோ தேங்க்யூ.